ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா புத்தம் புது சைனீஸ் ஃபேண்டசி டிராமா சூப்பர் மேஜிக்கல் டிராமாவை பார்க்க போறோம். இந்த சீரீஸோட பேரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். மொத்தமா இதுல 37 எபிசோடு இருக்கு. சோ வர வர எபிசோட்ஸ் ஒவ்வொன்னா நம்ம சேனல்ல கண்டினியூஸா பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஹீரோயின் நமக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட பேரு ஷாஷா. நான் ஒரு பெரிய பிங்ஷா அப்படிங்கிற ஒரு பெரிய இனத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். எங்க இனத்துல மொத்தமா 6 வம்சங்கள் இருக்கு. 6 வம்சமும் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா எங்களோட குடும்பத்துக்கும் இந்த டீமன்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. எங்களோட முதல் தலைவி இருக்காங்கல்ல, அவங்க டீமன்ஸோட பீஸ்டுங்க கூட ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருந்தாங்க. அதனால டீமன் சாயல் இருக்குன்னு எங்க மேல எல்லாருக்கும் கோவம் இருந்தது. எங்களோட அடுத்த தலைவி ஒரு டீமனை லவ் பண்ணி அதனாலேயே வந்துட்டு நிறைய கெட்ட பேர் வாங்குனாங்க. எங்க 3வது தலைவி அதுக்கும் மேல நிறைய பாய்சன் மேல அவங்களுக்கு விதவிதமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சோ மத்த எல்லா பிரிவுக்கும் எங்களுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். அடுத்து எங்க 4வது தலைவி அவங்களுக்கும் டீமன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா அந்த பரம்பரைய சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு கொடூரமானவன் எங்க 4வது தலைவி கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்தான். அவங்க வேற யாரும் இல்ல, என்னோட அத்தை தான். எங்க அத்தை அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம மத்த யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் போய் அந்த வில்லனை கொண்டுட்டு வரேன்னு உயிரை பணையம் வச்சு சண்டை போட்டாங்க. அந்த வில்லனை தோக்கம் அடிச்சுட்டாங்க. என்ன, அவங்க ஹெல்த் தான் ஒட்டுமொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. என் அத்தைய பார்க்கும்போது ஆளாளுக்கு ஏதேதோ பேர் சொல்லுவாங்க. பெரிய லெஜெண்டரி ஹீரோயின், நம்ம ஊரை காப்பாத்த வந்த தேவதை அப்படின்னு. ஆனா நான் ஞாபகம் தெரிஞ்சு பார்த்ததுல இருந்து உயிருக்கு போடாட்டி வீக்கா இருக்கிற ஒரு பொண்ணாதான் அவங்க எப்பவுமே இருந்தாங்க. எனக்கு இந்த சண்டை வம்பு அதெல்லாம் பிடிக்காது. நான் ஜாலியா ஷாஷா எப்படி இருக்கணும்னா புடிச்சதை சாப்பிட்டுட்டு புடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும், கதை புக் எல்லாம் படிச்சுட்டு அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அவங்க போன பாதையிலேயே எனக்கும் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆஹா, அந்த வாய்ப்புக்கு தள்ளப்பட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அந்த டீமன்ஸால எங்க மேல விழுந்திருக்கிறது சாபம் கிடையாது, அது எங்க விதி. அதை நாங்க கடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா ஒரு ஃபுல் கதையவே சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஷாஷா ஊர் மக்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, ஷாஷா படிக்கிறதுக்காக சிங்சு இனம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போக போறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் திரும்ப வருவேன். உங்க யாரையும் பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. போயிட்டு வர மக்களேன்னு சொல்ல, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு அத்தனை பேரும் கத்துறாங்க. ஷாஷாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் நிக்கிறான். நீ போறது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு சொல்றான். ஷாஷாவோட குட்டி தம்பி பக்கத்துல நின்னுட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா, எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னை விட்டு யாருக்கும் பிரியறதுக்கு மனசே வரல போல. சரி, படிக்கிற ட்ரிப்ப நான் கேன்சல் பண்றேன், மறுபடியும் வீட்டுக்கே போறேன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் ஷாஷா போயிட்டு வாங்க அப்படின்னு கத்தி அவளை ஃபோர்ஸ் பண்ணி எங்க வந்து தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நான் போமாட்டேன் போமாட்டேன்னு கத்திட்டே அங்கிருந்து மறுபடியும் ஓட பாக்குறா. அப்ப இந்த இனத்தோட தலைவி ஒரு பெரிய சாட்டை போட்டு ஷாஷாவை இழுக்கிறாங்க. இது வேற யாரும் இல்ல, ஷாஷாவோட சொந்த அம்மா தான். பக்கத்துல நிக்கிறது இந்த இடத்தோட தலைவர். அவரும் நேரா வண்டிக்குள்ள இழுத்து போட்டுட்டு, இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா, இழுத்துட்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு வண்டியில ஏத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷாஷா சொல்றா, மா அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வீட்டுல இருக்கதாமா பிடிக்கும்னு சொல்ல, நானும் அப்பையில இருந்து பாத்துட்டேன். உன் அத்தை இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு. துக்கம் அனுஷ்டிக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ சும்மா இருக்க கூடாது. அந்த இடத்துக்கு போய் இதெல்லாம் கத்துக்கணுங்கிறது தான் உன் மேல உங்க அத்தை வச்ச கடைசி ஆசை. அவளுக்காகவாவது அதை செய்வியா மாட்டியான்னு கேட்க ஷாஷா பாக்குறா. அத்தைக்காக செஞ்சுதானே ஆகணும்னு யோசிக்கிறா. ஷாஷா குட்டி பொண்ணா இருக்கும்போது, அத்தை நான் ட்ரெயின் பண்ணல அத்தை, எனக்கு இந்த மாதிரி சண்டைலாம் கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்ல, கத்துக்கணும். அப்பதான் நீ வெளியே போனா உன்னை நீ காப்பாத்திக்க முடியும், உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு அவங்க அத்தை உடம்பு முடியாதப்ப கூட சொல்லியிருக்காங்க. ஷாஷா அதை பத்தி யோசிச்சுட்டு, சரி கழுத படிக்கணும் அவ்வளவுதானே, போய் படிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா போற வண்டியை பார்த்து ஒரு புறா தூது வருது. அதுல பார்த்தா சாங்கினத்துக்கு உடனே போங்க, கொள்ளக்காரங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க அப்பா அங்க இருந்து வண்டியை திருப்பிட்டு சாங்கினத்தை பார்த்து போயிட்டு இருக்காரு. ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க என்ன நடந்தது, சாங்கினத்துல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. சாங்கினத்தோட தலைவன் அப்புறம் அவரோட பையன் நம்ம ஹீரோ நிங்கு 2 பேருமா சேர்ந்து வந்திருக்க கொள்ளக்காரங்க கிட்ட, கொடூரமான ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஷாஷாவோட அப்பாலாம் அங்க போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. போற வழியிலே நீங்க அவங்க அப்பாவோட பாடிய மடி மேல போட்டுட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். சுத்தி இருந்த எல்லா கொள்ளக்காரங்களையும் கொண்டு வச்சிட்டு இருக்கான். அங்க வேகமா ஷாஷாவோட அப்பா பக்கத்துல போக, யாரும் எங்க அப்பா பக்கத்துல வராதீங்க வராதீங்கன்னு பைத்தியம் புடிச்சிருக்க நீங்க அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றான். இங்க பாருப்பா, நாங்க ஒண்ணு பண்ண மாட்டோம், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இங்க வந்தோம், லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. ஷாஷா பாக்குறா, கையில அவ ஒரு சங்கிலி மாதிரி வச்சிருக்கா, அதை போட்டு அவனை தடுத்து நிறுத்த பாக்குறா. அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதமா அப்படின்னு ஷாஷாவோட அப்பாவும் கத்துறாரு. அங்க ஒருத்தர் வராரு. நம்ம நீங்க மண்டையிலேயே அடிச்சு அவனை அந்த இடத்துலயே மயக்கம் போட வச்சிடுறாரு. மாஸ்டர் நீங்களா அப்படின்னு ஷாஷா பாக்குறா.
இவர் பேரு சிங்கு. இவர்கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக தான் ஷாஷாவே கிளம்பி வந்துட்டு இருக்கா. இவரு அப்புறம் நம்ம ஷாஷாவோட அப்பாலாம் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. அவங்க அப்பா கிட்ட இந்த மாஸ்டர் காட்டுறாரு. இங்க பாருங்க, எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அத பாக்குறதுக்கு நான் வந்தேன். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கோட அப்பா தான் எழுதியிருக்காரு. எனக்கு இருக்க ஒரே பையன். அவன பத்திரமா பாத்துக்கோங்க. என்னைக்கும் கடமைப்பட்டிருப்பேன்னு எழுதியிருக்காரு. பாவம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்த லிங்கு கண்ணை முழிச்சு பாக்குறான். ஷாஷாவை தான் பாத்துட்டு இருக்கான். ஒரு முகம் ஃபுல்லா காயப்பட்டு என் முகமே சரியா தெரியாத அளவுக்கு இருக்கு. ஆளுங்க ஓடி வராங்க. கொள்ளைக்காரங்கள செக் பண்ணி பார்த்தோங்க. எந்த அடையாளமும் இல்ல எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு. ஆனா கையில எல்லாருக்கும் ஒரு தழும்பு இருக்கு. அத வச்சு பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு பெரிய இனமா தான் இருப்பாங்க. அசாசினேட் பண்றதுக்காகவே வலுத்தெடுக்கப்பட்ட யாரோ ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம அங்க இருக்கிறவங்க அப்பாவோட பாடி, நீங்கோட அப்பா பாடி எல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லறை மாறி வச்சு விறகு கட்டையெல்லாம் போட்டு நீங்கோட கையிலேயே விறகு கட்டையை கொடுத்து எரிக்க வைக்கிறாங்க. நீங்க போய் அதை பத்த வைக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா இவன் உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஓடு ஓடுன்னு இவனை பார்த்து கத்திட்டு கண்ணு முன்னாடியே நீங்கோட அப்பா எப்படி இறந்து போனாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி விழுந்து கும்பிடுறான். வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே நீங்க அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவங்க அப்பாவோட பாடி எரிய ஆரம்பிக்குது. அவனோட உடம்ப செக் பண்ணிட்டு ஷாஷாவோட அம்மா சொல்றாங்க, 6க்கும் மேல வித்தியாசமான விஷத்தை இந்த பையன் உடம்புக்குள்ள செலுத்திருக்காங்க. பாவம், அவனை ரொம்பவே வீக் ஆக்கியிருக்காங்க. அவனை சரி பண்ண முடியுமான்னு கேட்க, அங்க அந்த சிங்கு மாஸ்டர் வந்திருக்காருல, அவர் பாக்குறாரு. சரி பண்ணிதான் ஆகணும். நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க அப்பா. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கும் முன்னாடியே நீங்கோட அப்பாக்கு ஒரு கல்லறையெல்லாம் கட்டி நம்ம ஷாஷாவோட அப்பா அம்மா எல்லாம் கும்பிடுறாங்க. ஷாஷா பாத்துட்டு இருக்கா. பாவம், அவரு ரத்தத்தை சிந்துனா வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கோன்னு ஆள் ஆளுக்கு சொல்லுவாங்க. இப்ப இவர் இறந்து போயிட்டாரு. இவர் யார ஞாபகம் வச்சுக்க போறா அப்படின்னு ஷாஷா திட்டிட்டு இருக்கா. ஷாஷாவோட அம்மா, உனக்கு தெரியாது, நீ அந்த காலத்துல இருந்து பாத்துருக்கணும். அப்போதான் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. உன் அத்தையும் இவரும் சேர்ந்து எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கிறதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு அங்கிருந்து போயிடுறாங்க. ஷாஷா பாக்குறா. அவளும் பூலாம் வச்சு வணக்கத்தை போட்டுட்டு இங்க இருந்து போற அங்கிள், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவரோட பையன் நிங்குக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அவருக்கு சரியாகுமான்னு கூட்டி தம்பி கேக்குறான். சரி பண்ணிதான் ஆகணும், ஏன்னா நமக்கு அந்த கடமை இருக்குன்னு சொல்லிட்டு ஷாஷா அங்க இருந்து தம்பியை கூட்டு போறா. ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுது. அந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணி இந்த சிங்சோங்கிற ஊருக்கு தானே வந்துட்டு இருக்காங்க. அங்க வரதுக்கு அது ஒரு பெரிய மலையோட உச்சியில இருக்கு. மலை அடிவாரத்துல வந்து எல்லாரும் நிக்கிறாங்க. 1000 மலைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. கேட்டா ஓவரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தா நம்பலாம். எவ்வளவு பெரிய மலை! இதுக்குள்ள எப்படி ஏறி போக போறோம்னு சொல்ல, இந்த இடத்துக்குள்ள யாரும் புது ஆளுங்க தெரியாம கூட வர முடியாது. நிறைய டிராப் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் இதுக்குள்ள போறதுக்கான முறையான வழின்னு சொல்லிட்டு அந்த சிங்கு ஒரு சிக்னல் ஒண்ணு குடுக்குறாரு. வேடி ஒண்ண பத்த வைக்கிறாரு. பார்த்தா அங்க மேல இருந்து சங்கிலிய கீழே போடுறாங்க. மலையோட உச்சியில இருந்து அந்த சங்கிலிய புடிச்சிட்டா இவங்க அப்படியே பறந்து மேல போணும் போல. ஷாஷா பாக்குறா. இப்படியா, இவ்ளோ வந்து பாதுகாப்பு அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா மேல போறா. பார்த்தா மலையோட உச்சியில சிட்டி செம்மையா இருக்கு. தண்ணி கூட தெரியாம வர முடியாது. மலையை யாராலையும் தாண்ட முடியாதுன்னு இந்த மலைய பத்தி ஒரு கவிதை இருக்கு. கொஞ்சம் ஓவர்னு தான் நான் நினைச்சேன். உண்மைதான் போலயே, எவ்வளவு பிரமாதமா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப பச்சை கலர்ல ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. ஹை ட்ரூஸ் பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஷாஷா கதை பார்த்ததும் அவங்க அத்தை ஞாபகம் வந்துருது. இந்த பட்டர்ஃப்ளை அடிக்கடி அவங்க அத்தை கையில உட்காருமா. அதை பார்த்துட்டு ஹை, அத்தைக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா அது பின்னாடியே போயிட்டு இருக்கா. அது டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கு. அங்க பக்கமா ஷியோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஷாஷாவை யாருன்னே தெரியல. ஆனா அப்பயும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்க இன்னொரு மலையோட உச்சி இருக்கு. அந்த மலையோட உச்சியில இந்த சிங்கன் ஒருத்தர் வந்தார்ல, அவர் பொண்ணுதான் அங்க நிக்கிறா. அவ பேரு லிங்போ. அந்த சிங்க அளவுக்கு இவ ஒண்ணும் நல்ல பொண்ணு இல்ல போல. நிங்க இருக்கான்ல, அவனை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அதிசய மூலிகையை சாப்பிட்டிருக்கியா நீன்னு? ஒரு ரத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, உன் இதயத்துல இருந்து நான் கொஞ்சம் ரத்தம் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்க, கரெக்டா இந்த டைம்னு பார்த்து ஷாஷாவும் மேல வந்துடுறா. நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. என் உடம்பு முழுக்க விஷம் இருக்கு, அதை இன்னும் சரி பண்ணல. இப்ப கூடயா என் ரத்தத்தை எடுப்பீங்க? அது யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் என்ன புல்லி பண்ணணும், அதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே, உன் ரத்தம் கூட எனக்கு வேணாம். நீ என்ன பார்த்து 18 தடவை என் கால்ல விழுந்து கும்பிடு, அது எனக்கு போதும்னு சொல்ல நீங்க பாத்துட்டு இருக்கான். நான் 18 தடவை கால்ல விழணுமா? 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா உங்க தாத்தாக்காக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. எங்க அப்பாவும் போயிட்டு அவர் உயிரை பணைய வச்சு ஹெல்ப் பண்ணாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கொலைக்கார கூட்டத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு உங்க அப்பாக்கு எங்க அப்பா வலது கையா இருந்தாரு. அப்படிப்பட்ட எங்க அப்பா பண்ண ஹெல்ப் எல்லாம் நினைச்சு நான் வேணா பெருமையா சொல்லிக்காம இருக்கலாம். நீங்களாவே ஞாபகம் வச்சு ஏன் கால்ல விழணும், அதை விட்டுட்டு என்ன கால்ல விழ சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறான். இவனுக்கு எவ்வளவு தைரியம்! நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கோ அடிக்க ஆரம்பிக்கிறா. வேகமா நீங்க போய் விழறான். பின்னாடியே ஷாஷா நின்னுட்டு இருக்கா. அவன் மேல போய் பொத்துன்னு விழுந்துடுறான். ஷாஷா அவன் கையை தொட்டு பாக்குறா. எல்லா விஷமும் குணமாயிருக்கு.
ஆனா அப்ப கூட அந்த பையன் ஏன் இவ்ளோ வீக்கா இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. "ஹேய் நீ யார்ரி?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்போ ஷாஷாவ பாத்து கேட்க, ஷாஷா பாக்குறா. எல்லாரும் சொன்னாங்க, "இருக்கறதுலயே ரொம்ப அழகான பொண்ணுதான் சிங் தலைவரோட பொண்ணு லிங்போ" அப்படின்னு. நல்லா பளிச்சுன்னு ஸ்கின்னு, அழகான பல்வரிசை, ரொம்ப பெரிய கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு, "நீங்க தானே லிங்போ" அப்படின்னு ஷாஷா லிங்போக்கு ஐஸ் வைக்கிறா. "பரவாயில்லையே, நீதான் ஷாஷாவா? உங்க அப்பா அம்மா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீயும் ரொம்ப திறமையான பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பரவாயில்ல, நீயும் நானும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். நம்மலாம் ஒன்னா தானே படிக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. உன்னை கூட்டு போய் மத்தவங்க சுத்தி காட்டுவாங்க. இங்க இருந்து கிளம்புறியான்னு கேட்க, நம்ம போலான்னு தான் பாக்குறா. நீங்க ஆனா கைய புடிச்சுக்கிறான். "ஷாஷா ஒரு நிமிஷம் நிக்கிறியா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் ஒரு காலத்துல ஒன்னா வேலை பார்த்தவங்க. என்ன நீ தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க பண்றதெல்லாம் அநியாயம் தெரியுமா? இப்ப என் குடும்பத்துல நான் மட்டும் தான் இருக்கேன். சோ என்ன எவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியுமோ கொன்னுட்டா, இவங்க எங்க குடும்பத்தை ஏமாத்தின கதையெல்லாம் யாருக்கும் தெரியாது பாரு. அதான் அப்படி பண்றாங்கன்னு நீங்க கத்த ஆரம்பிக்கிறான். இந்த லிங்கோ பக்கத்துல ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். இந்த பையன் வேகமா கழுத்துல வாள வச்சுடுறான். லிங்கு பாத்துட்டு இருக்கான். "நீயும் அனாதை தானே, உன்னை எடுத்து தானே இங்க இருக்கவர் வளர்த்தாரு. வளர்த்தோன்ன அனாதையா இருந்துட்டு அடிமையா ப்ரொமோஷன் வாங்கிட்டியா என்னன்னு கேட்க, எவ்வளவு தைரியம்டா" அப்படின்னு அவனோட கழுத்துல லேசா அவன் கீறி வேற விட்டுடுறான். ஷாஷா பாக்குறா. இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஃபேமிலியா இருக்கணும் தான் சொல்லிட்டு கூட்டு வந்தாங்க. ஏன் அடிச்சுக்கிறீங்க? சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளீஸ் சண்டை போடாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றா. "இங்க வா நீ, உன் காயத்துக்கு நான் மருந்து போட்டு விடுறேன்னு" ஷாஷா நீங்க அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. "இங்க பாருமா, அவன் எங்க கூட்டு போற" அப்படின்னு லிங்கோ பின்னாடியே வந்துட்டு, "நம்ம எல்லாம் சண்டை கத்துக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என்கிட்ட நீ சப்போர்ட் பண்ணி போறதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றா. "சண்டை கத்துக்கிறதா? எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப போருப்பா. அதுவும் இல்லாம உங்க அப்பா நல்லா மேக்ஸ் போடுவாருன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட இருந்து அத கத்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, ஓவரா பேசிட்டு இருக்க, ரூல்ஸ மதிக்க தெரியாதான்னு லிங்கோ கேக்குறா. ஷாஷா பாக்குறா. "என் அத்தை எனக்கு சொல்லிருக்காங்க, ரூல்ஸ விட முக்கியமானது மனசாட்சின்னு. அத நான் ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இல்ல" அப்படின்னு சொல்ல, "இவ மனசாட்சியே இல்லாதவ, இவகிட்ட போய் அத பத்தி பேசிட்டு இருக்க" அப்படின்னு நீங்க வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கான். "உன்னை என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு நீங்க அடிக்கிறதுக்கு லிங்கோ வந்துடுறா. அங்க ஒரு பையன் வரான். டக்குன்னு அவ கைய தடுத்து நிறுத்தி, "இவன் கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன்னு உங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க. இதுக்கும் மேலயும் தேவையில்ல. வா இங்கிருந்து போலாம்" அப்படின்னு லிங்கோவ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவங்க எல்லாருமே இந்த சிங் தலைவரை பார்க்க, அதாவது லிங்கோவோட அப்பாவை பார்க்கறதுக்கு தான் வராங்க. நீங்க உள்ள கூட்டு வராங்க. பரிதாபமா உள்ள வந்துட்டு இருக்கான். வந்து வணக்கம் போட்டுட்டு இருக்கான். "லிங்கோ ஏதாவது பண்ணியா நீங்க? ஏன் இவ்ளோ வீக்கா இருக்கான்?" அப்படின்னு கேட்க, உடனே வந்துட்டு ஷாஷா போட்டு விடுறா. "நான் வரும்போது இவங்க 2 பேர் கூட ஒண்ணா நின்னுட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கும் உங்க பொண்ணும்" அப்படின்னு சொல்ல, "அவன் ஏதாவது பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பா கேக்குறாரு. "இல்லப்பா, ஜஸ்ட் கூப்பிட்டு விளையாடிட்டு இருந்தேன். நாங்க சண்டை பிராக்டிஸ் பண்ணிருந்தோம்னு" சொல்ல, அவன் உடம்பு சண்டை பிராக்டிஸ் பண்ற நிலைமையிலயா இருக்குன்னு கத்த ஆரம்பிக்க, ஆனா அந்த பொண்ணோட அம்மா, லிங்கோவோட அம்மா பாத்துட்டு இருக்கா. "எதுக்கு தேவையில்லாம பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையான்னு" மரியாதையே இல்லாம பேச ஆரம்பிக்கிறா. ஷாஷா பாக்குறா. அப்படியே பொண்ணு அவங்க அம்மா மாதிரிதான் இருக்கும் போல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. "என்னப்பா, கூப்பிட்டுட்டு விளையாட தான் போனாளா? பிராக்டிஸ் தான் பண்ணீங்களா?" அப்படின்னு அந்த சிங்கு கேட்க ஆரம்பிக்க, "ஆமா அங்கிள், நானும் லிங்கோவும் சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் போர் அடிக்குது, தனியா இருக்கேன்னு சொன்னதால அவ தான் என்ன கூட்டு போனா" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான். உடனே ஷாஷா பாக்குறா. "என்னது இது? இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கான், கெத்தா இருப்பான்னு பார்த்தா கால விழுந்துட்டு இருக்கானேன்னு" யோசிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க பாக்குறான். ஷாஷாவோட அம்மா அப்பா கால்ல விழுந்து, "என்னோட அப்பாக்கும் என் அப்பாவோட இறந்து போன அத்தனை பேருக்கும் கல்லறைய கட்டி குடுத்திருக்கீங்க. என்னைக்கும் அத மறக்க மாட்டேன்னு" சொல்ல, "என்னப்பா இது? அவரோட நண்பர். நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா வளர்ந்தவங்க. அவருக்காக இத கூட பண்ண மாட்டேனான்னு" கேட்க, "ஆமா, எதுக்காக உங்கள கொள்ளையடிக்கிறதுக்கு வரணும்? ஏதாவது பெருசா திருட்டு போயிருக்கா?" அப்படின்னு கேட்க, ஷாஷாவோட அப்பா பாக்குறாரு. "எல்லாமே திருடு போயிருக்கு. செடி புல் பூண்டு கூட விடாம புடுங்கிட்டு போயிருக்காங்க. எதையோ பெருசா தேடி இருக்காங்க. அது என்னன்னு தெரியலன்னு" சொல்ல, பக்கத்துல ஒரு ஆள் இருக்கான். இந்த ஷாஷாவோட அத்தை சண்டைக்கு போகும்போது, நீங்கோட அப்பாவும் கூடவே சண்டைக்கு போய் டீமன் குரூப்ப நெறைய தடவ அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு வேள அட்டாக் பண்ணும்போது, அவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத பொருள் ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு கேட்க, நீங்க பாக்குறான். "உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எங்க இனமே அழிஞ்சு போய் கிடக்கு என்ன தவிர. அதுக்கும் காரணம் நாங்க தான் சொல்றீங்களா?" அப்படின்னு சண்டைக்கு போயிட்டு இருக்கான். உடனே தலைவர் பாக்குறாரு. "இல்லப்பா, இத பத்தி இதுக்கும் மேல பேச வேண்டாம். உங்க இனத்துக்கு இந்த துரோகத்த பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷாஷாவ அங்கிருந்து சில சீனியர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. "உன் இடத்துக்கு ஒண்ணு கூட்டு போறேன்" அப்படின்னு. ஷாஷா போறா. தனியா ஒரு பெரிய இடம் இருக்கு. "இங்கயா நான் தங்க போற ரூம் இருக்குன்னு" கேட்க, "இது உனக்காக பாத்து பாத்து மாஸ்டர் ரெடி பண்ணுது. எப்படி இருக்குன்னு" கேட்க, ஷாஷா பிரமாதமா இருக்கு வெளியவே. "உள்ள போலாமா?" அப்படின்னு கேக்குறா. உள்ளேயும் அவளுக்காக செம்ம பெரிய இடம். மத்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவ்ளோ அழகான ரூம் கிடையாது. "உனக்கு பாத்தியா உள்ளுக்குள்ளேயே எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு" கேட்க, ஷாஷா பாக்குறா. "என்ன இங்க இருக்க வைக்கிறதுக்கு எதுக்கு இவங்க இவ்ளோ கஷ்டப்படணும்னு" கேட்க, பக்கத்துல வந்து அவ தம்பி, வேலைக்கார பொண்ணெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழ விழுந்துருது. சீனியர்ஸ் எடுத்து பாக்குறாங்க. "காதல் கலவரம், காதல் பிசாசு. என்னது பேரே ஒரு மாதிரி இருக்குன்னு" சொல்ல, "சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. என் தம்பிக்கு இந்த மாரி புக் படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு" குட்டி குழந்தை மேல பழிய போடுறா.
அவனும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் கிளாஸ்க்காக வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் லைன்ல நிக்கிறாங்க. அந்த தலைவர் லிங்கோவோட அப்பா சிங் அங்க வராரு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற இந்த கேம்ப் நடக்கும். இதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு தவம் இருப்பாங்க. சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்க எல்லாருமே நல்லபடியா கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். 6 மணி வரைய மெடிடேஷன் பண்ணும். அதுக்கப்புறமா வால் சண்டைய பிராக்டிஸ் பண்ணணும். சாப்பாடு சிம்பிளா பிளெயினா மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அதுவும் டைம்க்கு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்ல, ஷாஷாவோட வயித்துல அதுக்குள்ள சத்தம் கேட்க ஆரம்பிக்குது பசியில. ஷாஷா பாக்குறா. வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் சோறு தான். அதுலயே முதல்ல கை வச்சுட்டாங்களேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாஷா ட்ரைனிங்ல கொஞ்சம் கூட சண்டை பயிற்சி பண்ணாம ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. லிங்கோ பாக்குறா. பிராக்டிஸ் பண்ற அத்தனை பேரையும் நிறுத்த வச்சுட்டு, ஷாஷா உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், வெல்கம் கிஃப்ட்னு சொல்லிட்டு கையில இருந்து ஒரு வாளை தூக்கி போட, ஷாஷா கையில வச்சிருக்க சங்கிலியால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு லிங்கோ கழுத்துக்கிட்ட கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு எடுக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. சண்டை உனக்கு பிடிக்காதுன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு லிங்கோ கத்த ஆரம்பிக்க, பிடிக்காதுன்னு தான் சொன்னேன், தெரியாதுன்னு சொல்லலையே. சண்டைலாம் கத்துட்டு தானே ஆகணும், அப்பதான் நம்மளே காப்பாத்திக்க முடியும். இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா நீங்க அங்க அவளையே குறுன்னு பாத்துட்டு உட்காந்துருக்கான். அதுக்குள்ள நடுவுல யாரோ வந்துடுறாங்க. பாருங்க என்ன புலி பண்றா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ இந்த லிங்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. சாய் அப்படின்னு ஒரு பையன் வரான். நீங்க தானே லிங்போக்கும் உங்களுக்கும் தானே என்கேஜ் ஆயிருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பார்ட்னர் இருக்கிற ஆளுங்களோட சண்டை போடுறது இல்ல. சண்டை போட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் அப்படின்னு ஷாஷா சண்டைக்கு கூப்பிடுறவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. திரும்பி பாக்குறா. நீங்க காணாம போயிருக்கான். எங்க போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க பார்த்தா அவனுக்கு மனசுக்குள்ள அவங்க அப்பா எப்படி கண்ணு முன்னாடியே கொல்லப்பட்டாரு. அதுதான் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். அவனோட ஹார்ட் பெயின் அவனாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க பத்தி யோசிச்சுட்டு தான் ஷாஷா உட்காந்துட்டு இருக்கா. நீங்கோட அப்பா சாங் அவ்வளவு பெரிய ஆளு. அவரை பத்தி அம்மா எவ்வளவு புகழ்ந்து சொல்லிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இவன் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா யோசிக்கிறா. ஏமா அந்த அங்கிள் ரொம்ப பெரிய ஆள் தானே, அவர் பையன் ஏன் ஒரு மாதிரி திருட்டுத்தனத்தோடயே வீக்கா இருக்கான்னு கேட்க, இவன் வயிறுல இருக்கும் போது அவங்க அம்மாக்கு புத்தியில ஏதோ குழப்பம் வந்துருச்சு. பொறக்கும் போது இவன் வீக்கா தான் பிறந்தான். ஆஸ்துமா கூட அவனுக்கு இருக்கு. பாடியும் வீக் ஆனது. அவன் ஆஸ்துமாவை குணப்படுத்துறதுக்கே அவங்க அப்பா கஷ்டப்பட்டாரு. பாவம் சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத பத்தி தான் ஷாஷா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அங்க ஷாஷாவோட தம்பி வரான். அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்கோட அப்பா எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ தெரியுமான்னு கேட்க, ஏண்டா அவங்க அப்பாவை நானே பார்த்தது இல்ல, ஏதோ நீ பாத்துன மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் அம்மா சொன்னாங்க எல்லா கதையும். முதல் தடவை நீங்கோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப சண்டைய போட்டு முடிச்சிட்டு உடம்புல இருந்து அவ்வளவு ரத்தம் போனதுக்கு அப்புறம் கூட தோலை தூக்கிட்டு வந்து பொண்டாட்டியை காப்பாத்தினாராம். அப்பேற்பட்ட ஹீரோவோட பையன் தான் நம்ம நீங்க. அவரை பத்தியா நீ தப்பா யோசிக்கிற அப்படின்னு தம்பி கேக்குறான். தப்பா யோசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனா கண்ணுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்கு. எப்பவுமே ஏதோ ஒரு ஏமாத்துற வேலையை பாக்குற மாதிரியே தோணிட்டே இருக்கு. அதுல என்னைய கூட சேர்த்து விட்டான் பாத்தியா? வாலண்டியரா எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எதோ சொல்லி என்னையும் கோத்து விட்டு இருக்கான். என்ன பிளான் பண்ணிருப்பானா இருக்கும்னு யோசிச்சுட்டே ஷாஷா நீங்க பாக்கிறதுக்கு அவனோட ரூம்க்கு போறா. வெளியே வெயிட் பண்றா. நீங்க அப்பதான் வரான். உங்க காயத்துக்கு மருந்து கொடுக்க சொல்லி எங்க அம்மா என்ன அனுப்புனாங்க. உங்களால போட்டுக்க முடியாது, நானே போட்டு விடுறேன் அப்படின்னு நீங்க கிட்ட சொல்லிட்டு ஷாஷா உள்ள போயிடுறா. நீங்கோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டே என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. நீங்க அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். அவன் போட்டிருக்க கோட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கு. அதுல ஒரு ஃபர்ரா இருக்கு. ஆஸ்துமா இருக்கு. ஆஸ்துமா வச்சுக்கோங்க, ஃபர் கோட் யாராவது போடுவாங்களா? எதுக்காக இவன் அதை போட்டிருக்கணும் அப்படின்னு யோசிக்க நீங்க பாக்குறான். என் ஆஸ்துமாக்கு எங்க அப்பா ஒரு அதிசய மூலிகைய மலையில இருந்து எடுத்துட்டு வந்து என்ன குணப்படுத்திட்டாரு. அத பத்தி தானே யோசிக்கிறேன்னு சொல்ல, உங்க அப்பாவை பத்தி எங்க அத்தை எப்பவுமே புகழ்ந்து பேசுவாங்க. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி அவ்வளவு கேரிங்கான மனசுன்னு. எங்க அத்தை என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்கன்னு சொல்ல, ஆயமான்னு சொல்லுவாங்க எங்க அப்பாவை, எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ரூம்குள்ள யாரோ வந்து ஏதோ ஒரு பவுடரை தூக்கி போடுற மாதிரி இருக்கு. நீங்க ஷாஷா 2 பேருமே மயங்கி விழுந்துடுறாங்க. 2 பேரும் கண்ண முடிச்சு பாக்குறாங்க. ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு கட்டி ரொம்ப தூரத்துல இருந்து மலையில இருந்து கீழே இறக்குற மாதிரி இருக்கு. நீங்க பாக்குறான். என் தலையில லாக் பண்ணிருக்காங்க அந்த நரம்ப, என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்ல, ஷாஷா கொஞ்சம் பின்னாடி வா அப்படின்னு தலைய நங்குன்னு இடிச்சு விடுறா. 2 பேரோட லாக்கும் ரிலீஸ் ஆயிடுது. நீங்க என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, பாக்ஸ உட அப்படின்னு பாக்ஸ உடைக்க, அந்த சங்கிலி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு பாரு, அந்த சங்கிலியை புடிச்சிட்டு பாக்ஸ உடைச்சிட்டு 2 பேரும் மேல ஏறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கான். அவனால சுத்தமா முடியல. யாரோ அவனை அட்டாக் பண்றதுக்கு வேற பறந்து வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாஷாக்கு வேற வழியே இல்லாம அவங்களை எட்டி ஓங்கி ஒரு உதைச்சிட்டு நீங்க கீழே விழுந்துட்டு இருக்கான். ரொம்ப வீக்கா இருக்கதால அவனை போய் பிடிக்கிறா. ஆனா ஒரு சங்கிலியில 2 வெயிட்டும் இருக்கதால சங்கிலி ரொம்ப வேகமா கீழே இறங்குது. நீங்க சொல்றான், என் கையை விட்டுரு, 2 பேருமே இறந்துருவோம், அட்லீஸ்ட் நீயாவது பொழைக்கலாம்லன்னு சொல்ல, சாகுற நிலைமையில இருக்கிறவங்கள கைவிட்டுட்டு போறது ஏன் பழக்கம் கிடையாது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. யாரும் மேல காப்பாத்துறதுக்கு வந்திருப்பாங்க போல. ஷாஷா இந்த கயிறை புடிச்சுக்கோ அப்படின்னு கயிறை தூக்கி போடுறாங்க. ஷாஷா ஒரு வழியா மேல ஏறி வந்துடுறா.
கயிறு புடிச்சு மேல ஏறினதுல கையில லைட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா எங்க பின்னாடி பார்த்தா நம்ம நீங்க பாதி உயிர் போன மாதிரி நின்னுட்டு இருக்கான். என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு ஒண்ணும் ஆகலங்க. நீங்க இருக்கார்ல, அவர புடிங்க அப்படின்னு சொல்ல, நீங்க மயங்கியே விழுந்துடுறான். அந்த தலைவர் சிங்கு வராரு. நீங்கக்கு ஒண்ணும் இல்ல. உடம்பு நல்லா தான் இருக்கு. சீக்கிரமா கண்ணு முழிச்சிருவான். என்னம்மா ஆச்சு? ஷாஷா கையில ரொம்ப அடிபட்டுருச்சான்னு கேட்க, மாஸ்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா சரியாயிரும். ஜஸ்ட் ஒரு கீறல் தான். கட்டு 2, 3 எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாங்க. அவங்க யாரு? ஒருவேளை நீங்க அன்னைக்கு குடும்பமா கொலை பண்ண வந்தாங்களே, அந்த ஆளுங்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க, நம்ம இடத்துக்குள்ள இப்ப ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்திருக்கோம். அதுல ஸ்டூடெண்டோட பாடி கார்டா வேஷம் போட்டுட்டு சில பேர் உள்ள வந்துட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, நாங்க போய் பாத்துக்கிறோம். பாதுகாப்பா பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஷாஷா அடுத்த நாள் காலையில பிராக்டிஸ்க்காக மலை ஏறி வரா. அதுக்கும் முன்னாடியே லிங்கோ வெயிட் பண்ணிட்டு கை சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கும் கூட சண்டை போடுறதுக்காக ஒரு புது பையன் வந்திருக்காரு. என் சீனியர்னு ஷாவ்னு ஒரு பையனை கூப்பிடுறா. அந்த பையன் சண்டைக்கு வரலாமா ரெடியான்னு கேட்க, ஓகே சண்டை ஆரம்பிக்கட்டும்னு ஷாஷா சொல்லிட்டு அடுத்த செகண்டே கத்தி எடுத்து அந்த பையனோட கழுத்துல வச்சிடுறா. ஓகே நான் ஜெயிச்சிட்டேன். சண்டை ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே தான் சண்டை ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நடுவுல போய் சாப்பிட்டு தூங்கிட்டா வர முடியும். லேட் பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாம இப்படிதான் தோத்து போகணும். இப்ப நான் வின் பண்ணிட்டேன் கிளம்புறேன்னு ஷாஷா இவங்க கிட்ட சண்டை போடாம எஸ்கேப் ஆயிட்டே இருக்க முடியாது. ஏதாவது பண்ணி சமாளிக்கணும்னு அங்கிருந்து கிளம்புறா. ஷாஷாவும் நீங்கும் சேர்ந்து இந்த லிம்போவோட அம்மாவோட பேலஸ்க்கு போறாங்க. பேலஸ் பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ஒரு ஒரு டைல்ஸும் பக்கத்து நாட்டுல இருந்து உடையாம கொண்டு வரப்பட்டது. ரொம்ப ரிச்சான எலிகண்டான அரண்மனை இது. இந்த இடத்துக்கு லிம்போவோட தாத்தா இருக்காருல்ல, அவர் தான் போன ராஜாவா இருந்தாரு. அதாவது மாஸ்டரா பரம்பரை பரம்பரையா. அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாதனால சீ மாஸ்டர் அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப அவர் மாஸ்டரா இருக்காருன்னு கதைய சொல்லிட்டே கூட்டு போயிட்டு இருக்கான். உள்ள போனா லிம்போவோட அம்மா நிறைய ஜுவல்லரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஷாஷா இங்க உன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுல, அதுக்கு சாரி கேட்டு ஜுவல்லரி குடுக்குறேன் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஷாஷா எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் ஆன்ட்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இந்த ஒரே ஒரு ஜேட் பேங்கிள் இருக்கு, இதையாவது வாங்கிக்கணும் அப்படின்னு ஷாஷாவோட கையில கொடுக்குறாங்க. நீங்க உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலப்பா. ஏன்னா உங்க வீட்ல எல்லா ரிச் ஐட்டம்ஸும் இருக்கும். எங்களோட வால்ட்டுக்கு வேணா அனுப்புறேன். உனக்கு புடிச்சதை எடுத்துக்கோன்னு வேலைக்கார லேடியோட நீங்க வால்ட்டுக்கு அனுப்புறாங்க. நீங்க திரும்ப வரான். கையில பார்த்தா ஒரு ஜேட் வச்சிருக்கான். பீனிக்ஸோட ரத்தத்துல ஊர்ன ஜேடா அது. அத கொண்டு வந்துட்டு, "இத எடுத்துட்டு போறியாப்பா? எடுத்துக்கோ. ரொம்ப விலை மதிக்க முடியாதது. நீ வச்சுக்கோ" அப்படின்னு லிம்போவோட அம்மா சொல்றா. உடனே நம்ம நீங்க கொஞ்சம் நக்கலா சிரிச்சுட்டே, "என்னங்க இது என் அப்பாவோடது. இங்க விட்டு போயிருந்தாரு. சரி அவரோடத எடுத்துட்டு போலாமே நான் வந்தா, எனக்கே தானம் பண்றீங்கன்னு" நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். லிம்போவோட அம்மாக்கு முகம் மாறிட்டு இருக்கு. "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு கேட்க, "எங்க அப்பா ஷாஷாவோட அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கப்போ, அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போனாங்கன்னு தகவல் தெரிஞ்சப்போ, மைண்டா, பிசிக்கலா வீக் ஆயிட்டாரு. அதனால இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. சி அங்கிள் சொன்னாரு" அப்படின்னு. அப்போதான் இந்த ஜேட குடுத்து வச்சிருந்தாரு. அந்த நேரத்துல ஷாஷாவோட ஆன்ட்டி தேவையில்லாம சண்டை போட்டு எல்லா பக்கத்துக்கும் ஆபத்தை வர வச்சுட்டாங்கன்னு லிம்போவோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கத எங்க அப்பா பார்த்துட்டு, இப்படி போய் தேவையில்லாம பழி போடுறாங்களே அப்படின்னு அந்த வருத்தத்துல இந்த ஜேட கூட எடுக்காம இங்க இருந்து போயிட்டாரு. அதான் நடந்ததுன்னு சொல்ல ஷாஷா பாக்குறா. நீங்க சொல்றது உண்மையா? என் அத்தைய பத்தி தப்பா பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறான். என்னப்பா அடுத்தவங்க முன்னாடி எதுக்கு எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கன்னு கேட்டுட்டு அப்பன்னு பார்த்து லிம்போ வரா. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சீ அங்கிள் அங்க வந்துடுறாரு. சரி ஓகே இந்த பிரச்சனைய இத்தோட விட்டுறான். சின்ன பையன் ஏதோ பேசிட்டான். அதுக்காக பெரியவங்க நம்ம தான் அமைதியா போகணும்னு லிம்போவோட அம்மா கிட்ட சமாதானம் பேசி நீங்க விட சொல்றாங்க. ஷாஷாவ உன் கூட தனியா பேசணும் வாமா அப்படின்னு கூட்டு போறாரு. அங்கிள் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? என் அத்தைய பத்தி இவங்க தப்பா பேசினாங்களா அப்படின்னு கேட்க, உடனே அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு செடியை காட்டுறாரு. இந்த செடி உங்க அத்தை எனக்கு கொடுத்தது. என் சக்தி இன்னும் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக. இங்க வரும்போது நான் வந்து ஒரு சாதாரண இனத்தை சேர்ந்த ஒரு பையன். என்ன நிறைய சீனியர்ஸ் புல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வீக்கா இருக்கனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அப்பெல்லாம் உங்க அத்தை வந்து என்ன நிறைய தடவை காப்பாத்துவா. எனக்கும் அவளுக்கும் ஒரே ஏஜ் தானே. அவளோட மோட்டிவேஷனால தான் நான் ஒரு சக்தியான ஆளா வளர்ந்தேன். அப்பதான் இந்த செடி இந்த இடத்துல நட்டு வச்சு இது நல்லா பெருசாகி இதுல இருந்து ஒரு பழம் வரும். அதை நீ சாப்பிடும்போது உனக்கு எக்கச்சக்கமான சக்தி கிடைக்கும். கெட்டவங்களை அழிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா அவ மனசுக்குள்ள எப்போயோ அவளே தனியா போய் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா போல. இங்க யாருக்கும் தெரியாம வில்லன் கூட சண்டை போட்டு அப்படி அவ இறந்து போயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஷாஷா பாக்குறா. என் அத்தையே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உடம்பு ஃபுல்லா ரத்தத்துல நனைஞ்சு வீக்கான ஒரு ஆளாதான். ஸ்ட்ராங்கா நான் பார்த்ததே இல்ல. நீங்க சொல்ற கதையில தான் தெரியுது. எதுக்காக இந்த இடத்துக்குலாம் போயும் போய் உங்க உயிரை தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிம்மா உனக்கு புரியல இப்போ. ஆனா நீ வந்துட்டு யாருக்கும் தியாகம் பண்ணாம உனக்காக வாழணும்னு நினைக்கிற. அப்படி உனக்காக நீ வாழணும்னா கூட உனக்குன்னு சில விஷயங்கள் வேணும். அதுக்கு நீ பவர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் என்கிட்ட நீ ட்ரெயின் பண்ணணும்னு உங்க அத்தை சொல்லி இங்க அமுச்சு வச்சிருக்காங்க சின்ன வயசுலயே.
எங்க ட்ரெயின் பண்ணும்போது சக்திசாலியா மாறு. அடுத்தவங்களுக்காக வாழணுமா? இல்ல உனக்காக வாழணுமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு இங்க ஷாஷா கிட்ட அவங்க அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. ஷாஷா மறுபடியும் அவளோட இடத்துக்கு வரா. பார்த்தா நீங்க அவளோட இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நெறைய ட்ரூஸ் பட்டர்ஃப்ளைஸ கூட்டு வச்சுட்டு இருக்கான். இவ்ளோ பட்டர்ஃப்ளைஸ இவன் எப்படி கூப்பிட்டான் அப்படின்னு ஷாஷா பார்த்துட்டு இருக்கா. ஒரு பட்டர்ஃப்ளைய கையில எடுத்துட்டு போயிட்டு, "ஷாஷா இது உனக்கு தான். உங்க அத்தை காணாம போயிட்டாங்கல்ல சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்புறம் எங்க அப்பா உங்க அத்தைய தேடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு. இந்த பட்டர்ஃப்ளைய எப்படி கூப்பிடுறதுங்கிற வித்தைய அப்பதான் கண்டுபிடிச்சாரு. ஆனா அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உன் அத்தைய எங்க அப்பாவால காப்பாத்த முடியல. இந்த பட்டர்ஃப்ளை உனக்குன்னு சொல்ல ஷாஷா பாக்குறா. அந்த இடத்துலயும் இப்படிதான். என் அத்தைய அவங்க திட்டினத என்கிட்ட சொல்லி எனக்கும் உங்களுக்கும் சண்டை வர வச்ச. இப்போ என் அத்தைய மறுபடியும் ஞாபகப்படுத்துற. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்க, லைட்டா ஒரு மாரி நீங்க இரும ஆரம்பிக்கிறான். ஷாஷா என் உடம்புல இன்னும் பாய்சன் இருக்கு. இதுவரையும் நீ என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட. இல்லன்னா எப்பயும் இங்க இருக்கிற ஆளுங்க என்ன கொன்னு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே தங்கி என் உடம்ப சரி பண்ணிக்கவா? லீ அங்கிள் இருக்கார்ல, அவர் கூட அதத்தான் சொன்னாருன்னு சொல்ல, லீ அங்கிளா அப்படின்னு ஷாஷா யோசிக்கிறா. லீ அங்கிள பத்தி ஷாஷாவோட அத்தை எப்பவோ சொல்லியிருப்பாங்க போல. ரொம்ப அழகா இருப்பாரு. அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி ட்ரெஸ் பண்ணுவாரு. பொண்ணுங்கள விட மேக்கப்ல கரெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு. ஷாஷா அடுத்த நாள் போய் பார்க்கிறா. ஆனா அவங்க அத்தை சொன்ன வார்த்தைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாம, ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டு ஒரு தலைய கூட வாராம முகத்துல தழும்பெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. "என்னம்மா உங்க அத்தை சொன்ன மாரி நான் இல்லையா? காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. அவளே இப்போ உயிரோட இல்ல. நான் எப்படி அப்படி இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நிங்குக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. ஷாஷா தான் அக்குபஞ்சர் பண்ண போறா போல. "ஷாஷா பார்த்து பண்ணுன்னு" பக்கத்துல இருக்க பையன் சொல்லிட்டு இருக்கான். லீ அங்கிள் அமைதியா இருந்து பார்த்துட்டு இருக்காரு. "டேய் கொஞ்சம் வலிக்கும். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்பதான் நான் ஸ்டூடண்ட்ன்னு சொல்ல." "பரவால்ல பண்ணு. என் உயிர் ஆல்ரெடி பாதி விஷத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்க ஷாஷா ட்ரை பண்ணிருக்கா. உடம்புக்குள்ள ஊசியே அவ்வளவா போக மாட்டேங்குது. ஷாஷா பாக்குறா. இவன் உடம்புக்குள்ள இன்னர் பவர் நெறைய இருக்கு. ஆனா அதே நேரம் அத கட்டுப்படுத்திட்டு இருக்க ஓல்டு பாய்சனும் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கா. ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு முடியுது. ஷாஷா நீங்க பாக்குறா. உன் உடம்புக்குள்ள பவர் இருக்கு. சின்ன வயசுல இருந்து வீக்கா தான் இருந்தேன்னு சொன்னேன். எப்படி பவர் வந்துச்சுன்னு கேட்க, 10 வயசுல எனக்கு இருந்த ஃபீவர் கொஞ்சமா சரியாச்சு. அப்புறம் அப்பா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பவர் குடுத்துட்டே இருப்பாரு. அது என்ன மந்திரங்கிறத நான் உனக்கு எழுதி கூட காட்டுறேன்னு சொல்ல, ஷாஷா ஹெர்பல் பாத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவ இடத்துக்கு கூட்டு போறா. ஹெர்பல் பாத்ல அவன் படுத்துட்டு இருக்கும்போது ஷாஷா மெடிடேட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல சரி கிளம்பலாமான்னு ஷாஷா கேக்குறா. எந்திரிச்சு நிக்கிற நம்ம நீங்க இதுல யாரோ வந்துட்டு மயக்க மருந்து கலந்திருக்காங்க. ஹெர்பல் பாத்ல விஷம் இருக்குன்னு மயங்கி விழுந்துடுறான். ஷாஷா பக்கத்துல போய் தூக்கி விடுறா. கன்னத்துல ஒட்டியிருந்த துணியெல்லாம் அப்படியே கரைஞ்சு தண்ணியோட போயிடுது. நிங்கோட முகம் எவ்வளவு அழகா இருக்கும்னு ஷாஷா இப்பதான் முதல் தடவை பாக்குறா. கழுத்துல வெப்பனை வச்சிடுறா. உங்க அப்பா இந்த மாதிரி சுத்தமா இருக்க மாட்டாரு. இவ்ளோ கிளியர் ஸ்கின், அழகான ஃபீச்சர்ஸ். நீ கண்டிப்பா உங்க அப்பாவோட பையன் கிடையாதுன்னு சொல்ல, நீங்க பாக்குறான். உன் வாழ்க்கையில என்னைக்காவது என் அம்மாவ பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஆமால பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டு ஷாஷா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. நீங்க அவனோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ் காட்டி இங்க நின்னுட்டு இருக்க. ஷாஷா மறுபடியும் திரும்ப வரா. இந்த மருந்து கூடயும் குடுத்துட்டு ஸ்வீட் சாப்பிடு. மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு சிரிப்பு திரும்ப வந்துரும்னு என் அத்தை சொல்லுவாங்கன்னு சொல்ல, ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டு நீங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா இருக்கு அப்படின்னு. இங்கேயே நீ தங்கிக்கோ. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கிக்கோ. புரியுதா? அப்படின்னு சொல்ல, உடனே நீங்கும் அவளோட ரூம்குள்ள ஒண்ணுல போய் தங்க ஆரம்பிச்சுடுறான். ரூம்குள்ள பார்த்தா உடையுது. அப்படியே பயங்கரமா சத்தம் கேக்குது. ஷாஷாவும் தம்பியும் வந்துட்டு என்னாச்சு? கொஞ்சமா அவனுக்கு உண்மைய சொல்லுங்கிறதுக்காக அந்த மருந்த அவனோட மருந்துல கலந்தேன். அது இவ்ளோ அளவுக்கு எஃபெக்ட் காட்டும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போறா. என் அப்பாவ கொன்னுட்டாங்க! என் அப்பாவ கொன்னுட்டாங்க! நீ தான் என் அப்பாவ கொன்னன்னு நிங்கு கத்த ஆரம்பிக்கிறான். ஓ! நிஜமாவே இவரு அந்த அங்கிளோட பையன் தான் போல. நான் தான் தப்பா நினைச்சுட்டேன் போல அப்படின்னு ஷாஷா நினைக்கிறா. வேகமா இவன தள்ளி விட்டுட்டு இருக்கா. அப்ப வர ஷாஷாவோட வேலைக்கார பொண்ணு இவன் மண்டையிலே படார்னு அடிச்சு அப்புறம் தான் நிங்கு மயங்கி விழறான். நீங்க அடுத்த நாள் காலைல ஷாஷா கிட்ட தூக்கத்துல நடந்தனா? ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணிட்டனான்னு கேட்க, தூக்கத்துல நடக்கிறது சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே. நான் பண்ண தப்புக்கு இப்போ என்கிட்ட காசு இல்ல. ஆனா எங்க குடும்பத்தோட காசெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ மட்டும் நீங்க பத்திரமா காப்பாத்திரு. வெளிய போனதுக்கு அப்புறம் என்னோட எல்லா சொத்தையும் உனக்கே குடுத்துடுறேன்னு சொல்றான். ஷாஷா எல்லா சொத்தையுமா? நிஜமாவா? சரி ஓகே. நெறைய திங்ஸ் நான் உனக்கு கத்துக் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, நீங்கக்கு கொஞ்சமா பிராக்டிஸ் எல்லாம் கத்துக் குடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த பக்கமா லிங்கோ வரா. அடடடா! ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்னம்மா கத்துட்டு இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஆனா நைட் உங்க ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டே பக்கத்துல வரா. லிங்கோட முகத்த பாக்குறா. இவன் இவ்ளோ அழகா இருப்பானான்னு பாத்துட்டு, இந்த லிங்கோவே கொஞ்சமா ஷாக் ஆயிடுறா. ஷாஷா பாக்குறா. சத்தம் வந்திருக்கும். என்ன நாங்க 2 பேரும் சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால. வெளிய யாராவது தப்பா நெனச்சுப்பாங்க. கரெக்ட் தான். நெனச்சுக்கிட்டா காசா கேட்க போறாங்க. சோ நெனச்சா நெனச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வா நீங்க இங்க நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உள்ள போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நக்கலா பேசிட்டு கிளம்புறா.
உடனே இந்த பொண்ணு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறான். யார்கிட்டயும் வம்பு வச்சுக்க கூடாதுன்னு சொன்ன, நக்கலா பேசுற அப்படின்னு கேக்குறான். நானா வம்புக்கு மாட்டேன். ஆனா வர வம்ப சும்மா விட மாட்டேன். இவள பாத்துலாம் எனக்கு பயம் கிடையாதுன்னு ஷாஷா சொல்றா. ஆமா, உங்க அத்தை கிட்ட இங்க எவ்வளவு தெரியுமா மோசமா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு மறுபடியும் நீங்க ஆரம்பிக்கிறான். இல்ல, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடுவுல பிரச்சனை வரணும்னு நீ ஏன் ட்ரை பண்ணிட்டே இருக்க? அப்பப்ப என் அத்தைய பத்தி சொல்லிட்டே இருக்க. ஹெர்பல் பாத்ல நேத்து நீயே மயக்க மருந்து கலந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்றதுக்கு அடுத்த ஐடியா போட்ட. எல்லாம் எதுக்கு பண்றேன்னு கேட்க, ஷாஷா நீ என்ன பத்தி தப்பாவா நினைச்சிட்டு இருக்க? உன் அத்தைய பத்தி இவங்க சொன்னதெல்லாம் தான் நான் சொன்னேன். இப்ப இந்த லிங்கோ வந்தால அவளோட தாத்தா தான் போன ராஜா. அந்த தாத்தா கூட ஏதோ சில விஷயங்கள்லாம் இத பத்தி பேசியிருக்காரு. அந்த கெட்டவனை கொல்றதுக்கு உங்க அத்தைய மட்டும் தனியா அனுப்புனது இந்த பொண்ணோட தாத்தா தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட ஹேண்ட் புக் அவங்களோட வால்ட் சீக்ரெட் வால்ட்ல இருக்கும். அத வேணா நீ போய் பாரு. அப்போ உனக்கு தெரியும். இவன் அடுத்தும் ஏத்தி விட ஆரம்பிக்கிறான். ஷாஷா அன்னைக்கு நைட்டு ரகசியமா பழைய ராஜாக்களோட ஹேண்ட் புக் எல்லாம் எங்க வச்சிருப்பாங்களோ அந்த இடத்துக்கு போறா. பெரிய லாக் இருக்கு. இவளுக்கு லாக் எல்லாம் ஓபன் பண்றது ஈஸி போல. அத ஓபன் பண்றா. ஆனா அப்பயும் அவங்க சீக்ரெட் சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்காங்க. அம்பு நெறைய வர ஆரம்பிக்குது. மேல இருந்து நேம் போர்டு கீழ விழுந்துருது. மத்த ஆளுங்களுக்கு சத்தம் கேட்டு வராங்க. அதெல்லாம் கண்டுக்காம ஷாஷா உள்ள போயிட்டு, இவரு 19 ராஜாவா இருந்திருக்கணும். எங்க அவரோட ஹேண்ட் புக்க மட்டும் காணோம்னு யோசிக்கிறா. யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம நீங்க தான் வந்திருக்கான். நீ என்ன காப்பாத்துனதுக்காக, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் உள்ள வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து தேடலாம். பின்னாடி நம்மள யாரோ தேடிட்டு வராங்க. ஷாஷா உன்ன காப்பாத்ததான்னு சொல்லிட்டு கையில இருக்க விளக்க ஊதி ஆஃப் பண்ணி இருட்டாக்கிடுறான். அத்தோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. பயங்கர த்ரில்லிங்கா இருந்ததுல. போக போக அடுத்து இன்னும் எவ்ளோ குறும்புத்தனமா, எவ்ளோ ஜாலியா, அதே சமயம் த்ரில்லிங்கா இருக்க போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.